ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கையல் ரூபா யூடியூப் சேனல். இது உங்கள் சமையல், உங்கள் வீட்டு சமையல். வாங்க என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காய், வேர்க்கடலை, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேன் வச்சுக்கணும். பேன் வச்சுக்கிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஆயில் ஆட் பண்ணிக்கின்னு ஆயில் காஞ்சதும் நம்ம இந்த சுண்டைக்காய் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வறுந்துருச்சு. இது எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுந்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆயில்லையே கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு போட்டு பொரிச்சிடும். கொஞ்சமாக மிளகு போட்டுக்குவோம். மிளகு போட்டுக்கிட்டு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் போட்டு வதக்கிக்குவோம். வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு கரம் மசாலா போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். பெரிய புளி ஊற வச்சுக்கோங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வறுத்து அரைச்சி வச்ச வேர்க்கடலையே இது கூட போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சுவையான வத்தல் புளிக்குழம்பு ரெடி. நான் இது போட சொல்ல மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையே இது கூட போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அரைச்சி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.